ஐபிஎல் 2025 ஓட ஆக்ஷன் ஆரம்பிக்க போது அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் இந்த ஐபிஎல் 2025 ஓட மெகா ஆக்ஷனுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் 2025 ஓட மெகா ஆக்ஷன் முன்னிட்டே பாத்தீங்கன்னா உங்களோட கீ அண்ட் கோர் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க. கேப்டன் ருத்ராஜ் கெய்த்வத், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பத்திரானா மற்றும் மகேந்திர சிங் தோனி அண்ட் இவங்களெல்லாம் பேசிஸா வச்சுதான் பாத்தீங்கன்னா டீம் ஃபார்ம் செய்யப்படும். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஏற்கனவே ஒரு ஓபனர் இருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் ருத்ராஜ் கெய்த்வத். ஸோ இன்னொரு ஓப்பனருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போவாங்க. அண்ட் அது மேபி டெவன் கான்வேவா இருக்குமோ அப்படின்ற தோணல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு. டெவன் கான்வே ஆர்டிஎம் முறையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திரும்பியும் டீம்ல எடுப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. சப்போஸ் டெவன் கான்வே எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏடன் மார்க்ரம், ஃபேஃப் டூப்ளசி மற்றும் ரச்சின் ரவீந்திரா மேல அவங்களோட கண்கள் இருக்கும் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ நம்பர் 3 பொசிஷன்ல பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு நீண்ட காலமாவே பாத்தீங்கன்னா தேடிட்டு வராங்க. சுரேஷ் ரெய்னாவோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான நம்பர் 3 பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல. ஸோ கண்டிப்பா ராகுல் திரிபாதி மாதிரியான பிளேயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்றது உங்களுக்கு கருத்து. அண்ட் ஆல்சோ நம்பர் 4ல ஏற்கனவே சிவம் துபே இருக்காரு. நம்பர் 5ல மார்க்கஸ் டோனிஸை எடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே கீனா இருப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. சப்போஸ் மார்க்கஸ் டோனிஸை எல்எஸ்ஜி அணி ஆர்டிஎம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில மார்க்கஸ் டோனிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்பர் 6 மற்றும் நம்பர் 7ல ரவீந்திர ஜடேஜா மற்றும் மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா வருவாங்க. அண்ட் நம்பர் 8ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா சாம் கரனுக்கு நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. சாம் கரனோட பவுலிங் ஸ்டைல் மற்றும் பேட்டிங் ஸ்டைல் கண்டிப்பா சேப்பாக்கு சூட் பண்ணும். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா சாம் கரனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அஸ்வினியும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில எதிர்பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஸ்வினுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஆல்சோ ஹர்ஷல் பட்டேல் மாதிரியான ஒரு பிளேயர் கண்டிப்பா சென்னை விக்கெட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டடா இருப்பாரு. அவரோட ஸ்லோயர் பால்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை விக்கெட்ல ரொம்பவே எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலையும் பாத்தீங்கன்னா நம்மளோட டீம்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ துஷார் தேஷ்பாண்டேவை பாத்தீங்கன்னா திரும்பியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பைபேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா பைபேக் பண்ணா ஒரு ஓப்பனிங் பவுலர் வித் சாம் கரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நம்மளோட இம்பாக்ட் பிளேயரா இருக்க போறது பத்திரானா தான். அண்ட் நாங்க சொன்ன இந்த 11 தான் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கண்டிப்பா கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் பென் ஸ்ட்ரென்த்துக்கு யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஜெயதேவ் உனத்கத் மாதிரியான பிளேயர் கண்டிப்பா சேப்பாக் விக்கெட்ல ரொம்பவே எஃபிஷியன்டா இருப்பார் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஆல்சோ யஷ்டாக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேப்பாக் விக்கெட்ல அவர் ரொம்பவே சூட்டடா இருப்பாரு. அண்ட் ஆல்சோ கேஷவ் மகாராஜ், ஜிம்மி ஆண்டர்சன், ஜாஷ் எஷலூட் போன்ற பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களெல்லாம் எடுப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஜிதே, சர்ஃப்ராஸ் கான், குர்ஜப்னீத் சிங், சமீர் ரிஸ்வி அண்ட் ஜாதவேத் சுப்ரமணியம் மாதிரியான ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிட் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இங்கிலாந்தோட கிளாசி லெஃப்ட் ஹேண்டரான ஜாக்கப் பெத்தலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் அவர் ஸ்பின்னர்ஸை பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா ஆடுறாரு. அண்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவருக்காக பிட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லாக்கி ஃபெர்கூசனுக்கு பிட் பண்ணுவாங்க. பிகாஸ் லாக்கி ஃபெர்கூசனோட பேஸ் கண்டிப்பா சேப்பாக்ல பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். சோ கண்டிப்பா லாக்கி ஃபெர்கூசனையும் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு நாங்க கருதுறோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.